பெருங்கழுகின் 2 சிறகுகள். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வலு சர்ப்பம் கர்த்தருடைய சபையின் மீது 2ஆம் முறையாக யுத்தம் பண்ணுகிறது. முதலில் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. 2வது யுத்தம் வனாந்திரத்திலே உண்டாயிற்று. முதலாவது யுத்தத்தில் வலு சர்ப்பம் தோற்று போயிற்று. அது பூமியிலே தள்ளப்பட்டது. தான் தோற்று போனதையும் பூமியிலே தள்ளப்பட்டதையும் அறிந்து வலு சர்ப்பம் அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்துகிறது. ஸ்திரியானவள் பாம்பின் முகத்திற்கு விலகி வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகிறாள். கர்த்தர் தம்முடைய சபையை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படிக்கு கர்த்தரானவர் அந்த ஸ்திரீக்கு பெருங்கழுகின் 2 சிறகுகளை கொடுக்கிறார். வனாந்திரத்தில் உள்ள அந்த இடம் ஸ்திரீக்கும் பாதுகாப்பான இடம். கர்த்தரே இந்த இடத்தை ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிறார். சபையானது கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. கர்த்தர் ஸ்திரீயானவளை வனாந்திரத்திலே போஷிக்கிறார். போஷிப்பின் காலமும் கர்த்தரால் நிர்ணயிக்கப்படுகிறது. அவள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படுகிறாள். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு பறந்து போனாலும் வலு சர்ப்பம் அங்கும் வந்து ஸ்திரியோடு யுத்தம் பண்ணுகிறது. ஸ்திரியானவளுக்கு பெருங்கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டாலும் அவளால் தன் சுய பலத்தினால் தன்னை காத்துக்கொள்ள முடியவில்லை. கர்த்தரே அவளை போஷிக்க வேண்டும். கர்த்தரே அவளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விடுகிறது. அந்த வெள்ளத்தில் ஸ்திரியானவள் அடித்துக் கொண்டு போகப்பட வேண்டும் என்பதுதான் பாம்பின் வஞ்சகமான திட்டம். கர்த்தரோ பாம்பு அனுப்பிய வெள்ளத்திலிருந்து ஸ்திரியை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் சபைக்கு பாதுகாப்பு இல்லை. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறக்கிறது. வலு சர்ப்பம் தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை ஸ்திரீக்கு பின்னாக ஊற்றி விடுகிறது. அந்த வெள்ளம் ஸ்திரியை பின்தொடர்ந்து வருகிறது. ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படி நதி அவளை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த ஆபத்தான வேளையில் பூமியானது தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயில் இருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்குகிறது. ஸ்திரியானவள் வெள்ளம் கொண்டு போகப்படாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறாள். வனாந்திரத்திலும் ஸ்திரீக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிற்று. சபைக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் சபையை அற்புதமாக பாதுகாக்கிறார். சபையை அதிசயமாய் பராமரிக்கிறார். ஸ்திரியானவள் வெள்ளத்தில் இருந்து தப்பித்துக் கொள்கிறாள். இதனால் வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொள்கிறது. இப்போது ஸ்திரியோடு யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு வலு சர்ப்பம் புறப்பட்டு போகிறது. இந்த பூமியிலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மீதியான ஜனங்கள் உலகமெங்கும் எல்லா தேசத்தார் மத்தியிலும் இருக்கிறார்கள். இவர்கள் ஸ்திரீயினுடைய சந்ததிகள். வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. கடைசி சத்ரு அழிக்கப்படும் வரையிலும் உலகத்தில் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள் இருப்பார்கள்.